ஹலோ எவ்ரிவன். ஸோ நம்ம வந்து இப்போ ஒரு சினாரியோ எடுத்துக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பைக்லேயோ இல்லை கார்லேயோ வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறோம்னு வச்சுக்கலாம். ஸோ அப்படி போகிறப்போ நம்ம வந்து கரெக்டாக ஹெல்மெட் போட்டுக்கிட்டோ அப்படி இல்லைனா இன்சூரன்ஸ் வச்சுருந்தோம்னா, நம்ம போகிறப்போ ஏதாவது தவறுதலாக ஆக்சிடென்ட் நடந்தால் கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த இன்சூரன்ஸ் வச்சு நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். ஹெல்மெட் போட்டிருந்தோம்னா நம்ம பைக்கில் போகிறப்போ நமக்கு அது கொஞ்சம் சேஃப்டி இருக்கும். ரெண்டாவது காரில் போகிறப்போ சீட் பெல்ட்லாம் போட்டிருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு வந்து ஏர் பேக் வந்து நமக்கு என்ன பண்ணும், நம்மளை வந்து காப்பாற்றிடும். ஸோ இது நம்ம வண்டிக்கு டேமேஜ்னா மட்டும் என்ன பண்ணிக்கலாம், நம்ம இன்சூரன்ஸ் வச்சு கிளைம் பண்ணி அதை எல்லாமே சரி பண்ணிக்கலாம். இதே மாதிரி நீங்கள் மட்டும்தான் உங்கள் வீட்டில் வந்து பிரெட் ஏர்னர், நீங்கள் மட்டும்தான் வந்து சம்பாதிக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இருக்கிற வரைக்கும் உங்கள் ஃபேமிலியை நீங்கள் வந்து பார்த்துப்பீங்க. நீங்கள் இல்லாத பட்சத்தில் உங்கள் ஃபேமிலியை பார்த்துக்கிறதுக்கு உங்களுக்கு ஏதாவது வந்து ஒரு பாலிசி வேணும். ஸோ அந்த டைப் ஆஃப் ஒரு இன்சூரன்ஸ் தான் வந்து இந்த டேர்ம் இன்சூரன்ஸுங்கிறது. ஸோ பேசிக்காக டேர்ம் இன்சூரன்ஸ்னால் என்ன, ஒரு பேஸ் பாலிசி இருக்க போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 30 இயர்ஸ் இல்லைனா வந்து 50 இயர்ஸ்க்கு நீங்கள் எடுத்துக்க போகிறீங்கிற பட்சத்தில் அந்த பர்டிகுலர் பீரியடுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா மாதமோ இல்லை வருஷத்துக்கு ஒருக்கவோ நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து கட்டுற மாதிரி இருக்கும். ப்ரீமியம்னு சொல்லுவாங்க. ஸோ அதை கட்டிகிட்டே இருக்கீங்க கரெக்டாக அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை, அந்த பைசா திரும்ப வராது. நீங்கள் இல்லாத பட்சத்தில் அந்த பைசா வந்து உங்கள் டிபெண்டன்ஸ் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் வந்து பிளைன் டேர்ம் இன்சூரன்ஸ்னு சொல்கிறது. ஸோ ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு என்னென்னலாம் தெரியணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 4 கம்பெனி இருக்காங்க, பெரிய கம்பெனிஸ் இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா HDFC அவங்க, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ICICI குரூப்ஸ் இருக்காங்க, அதுக்கடுத்து டாடா ஏஏ இன்சூரன்ஸ் அவங்க இருக்காங்க, 4வது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ் லைஃப் டேர்ம் இன்சூரன்ஸ்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மேக்ஸுங்கிறது ஆக்சிஸ் பேங்கோடது. இதை தவிர்த்து LIC அது மாதிரி நிறையா வந்து பிளேயர்ஸும் இருக்காங்க. இவங்க 4 பேர் தான் வந்து இருக்கிறதுலே பெரிய ஆள். ஸோ இப்போ இவங்ககிட்ட நீங்கள் ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறீங்கிற பட்சத்தில் என்னென்னலாம் தேவை, ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ட்ரிங்க் பண்ணுவீங்களா, இல்லை ஸ்மோக் பண்ணுவீங்களா, உங்களுக்கு வந்து ஏதாவது வந்து ப்ரீ கண்டிஷன் டிசீஸ் ஏதாவது இருக்கா, இந்த மாதிரி கேட்பாங்க. எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பாலிசி ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி அக்யூரேட்டாக வந்து சொல்லிவிடுங்க, எதையும் வந்து மறைக்காதீங்க. நீங்கள் சப்போஸ் இந்த மாதிரி ஏதாவது பண்ணுவீங்கிற பட்சத்தில் கொஞ்சம் வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா ப்ரீமியம் வந்து கொஞ்சம் கூட இருக்கும். அப்படி நீங்கள் இதை மறைச்சிட்டிங்கிற பட்சத்தில் நீங்கள் கிளைம் பண்ணுறப்போ அவங்க இந்த ரீசனாக சொல்லி ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதனால் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக ஃபஸ்ட்டே வந்து சொல்லிவிடுங்க எல்லாத்தையும். ஸோ இந்த ப்ரீமியம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சின்ன வயசில் எடுக்கிறப்போ உங்களுக்கு வந்து கம்மியாக இருக்கும். அப்படின்னா என்ன, ஃபஸ்ட்டு ஸோ பேசிக்காக 23 வயசில் ஒருத்தர் எடுக்கிறாரு அப்படிங்கிற பட்சத்தில் 28 வயசில் இன்னொருத்தர் எடுக்கிறாரு, இல்லை 30 வயசில் எடுக்கிறாங்கிற பட்சத்தில் இந்த 23 வயசில் எடுக்கிறவருக்கு 850 ரூபா அப்படின்னு இருக்குன்னு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். அதுவே வந்து ஒரு 30 வயசில் அவர் அதே ஆள் எடுக்கிறாங்கிற பட்சத்தில் அவருக்கு வந்து ப்ரீமியம்ங்கிறது 1500 ரூபா 2000 ரூபான்னு சொல்லிட்டு போயிடும். எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். ஸோ அப்போ என்னன்னா சின்ன வயசில் நீங்கள் எடுக்கிறீங்க பட்சத்தில் உங்களுக்கு ப்ரீமியம்ங்கிறது கம்மியாக இருக்கும். ரெண்டாவது, இந்த டேர்ம் இன்சூரன்ஸுங்கிறத பொறுத்த வரைக்கும் நீங்கள் சின்ன வயசில் ஸ்டார்ட் பண்ணுறீங்களா, அந்த பாலிசி ஸ்டார்ட் பண்ணுற அன்னைக்கு என்ன வந்து ப்ரைஸோ ப்ரீமியமோ அதே ப்ரைஸை தான், அதே ப்ரீமியம் தான் நீங்கள் வந்து அந்த பாலிசி முடிகிற வரைக்கும் கட்டுவீங்க. எக்ஸாம்பிளுக்கு 30 இயர்ஸ் இல்லை 50 இயர்ஸ்க்கு வந்து எடுத்துப்பாங்க. இப்போ 25 வயசில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, உங்கள் 60 வயசு வரைக்கும் உங்களுக்கு வேணும்னா அப்போ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி, இல்லை ஒரு 80 வயசு வரைக்கும் வேணும்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வந்து பாலிசி பீரியடை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். பாலிசி பீரியட் எக்ஸ்டெண்ட் பண்ண உங்களுக்கு வந்து இந்த ப்ரீமியம்ங்கிறதும் வந்து நீங்கள் மாதம் கட்டுறதும் வந்து கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. போதிய விரைவில் 60 வயசு வரைக்கும் எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே தான் உங்களுக்கு உடம்புக்கு ஏதாவது பிரச்சனை வரும்னு நீங்கள் தோணுது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எக்ஸ்ட்ரா எடுக்கலாம். பட் ஜென்ரலாக சின்ன வயசில் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு பாலிசிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா எடுத்தோடனே வந்து 1 கோடி ரூபாய்க்கு அப்ளை பண்ணிங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. உங்கள் சேலரி வந்து இயர்லி சேலரி என்னன்னு பார்ப்பாங்க. அதுலேருந்து 10 டைம்ஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு தான் வந்து கொடுப்பாங்க. ஒரு சில இடத்துல எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க, நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ப்ரீமியம் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ சின்ன வயசில் எடுக்கிறது பெட்டர். ஸோ இந்த டேர்ம் இன்சூரன்ஸும் சரி, மெடிக்கல் இன்சூரன்ஸும் சரி. ஏன்னா இப்போ லைஃப் ஸ்டைல் நமக்கு எல்லாருக்கும் மாறிக்கிட்டே இருக்குது, எப்போ என்ன நடக்கும்னு யாருக்கும் தெரியாது. அதனால் இதை எடுக்கிறதுக்கு வந்து நீங்கள் பாருங்கள், இதை நீங்கள் எப்படி எடுக்கலாம். டைரெக்டாக வந்து நீங்கள் HDFCலையோ ICICIலையோ இல்லை டாடா ஏ இன்சூரன்ஸ்லையோ மேக்ஸ்லையோ வந்து நீங்கள் டைரெக்டாக அவங்க வெப்சைட்லேயே போனீங்கனாலே வந்து உங்களுக்கு இருக்கும், அதிலே நீங்கள் பார்த்துக்கலாம். அப்படி இல்லை எனக்கு யாராவது ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கும்னா அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து புரோக்கர்ஸ் இருக்காங்க. அவங்க யாரெல்லாம்னா ஒரு சிலர் வந்து ஏஜென்ட்ஸே தனியாக இருக்காங்க. அப்படி இல்லைன்னா இந்த பாலிசி பஜார், அப்படி இல்லைன்னா வந்து டிட்டோ இன்சூரன்ஸ்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஆளுங்களும் இருக்காங்க ஆன்லைனில். ஸோ உங்களுக்கு யார் மேலே நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க ஃபுல்லாக வந்து இது பண்ணுறதுக்காக. ஸோ இதுதான் வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ இதை தவிர்த்து நமக்கு என்னென்ன தெரியணும், டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறப்போ ரைடர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ ரைடர்ஸ்னால் என்னென்னா நார்மல் பிளைன் டேர்ம் இன்சூரன்ஸுக்கு மேலே அடிஷ்னலாக எனக்கு வேணும்னா நான் ஒரு சில வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் ஆன் ரைடர்ஸ்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா வெய்வர் ஆஃப் ப்ரீமியம்னு ஒன்று இருக்குது. அப்படின்னா என்னென்னா இப்போ ஏதோ ஒரு உங்களுக்கு பிரச்சனை, உங்களால் பைசா கட்ட முடியலைங்கிற பட்சத்தில் அந்த ப்ரீமியம் நீங்கள் இது ரெண்டாவது இது தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா ப்ரீமியம் கட்டாமல் விட்டிங்கன்னா உங்கள் பாலிசி வந்து நல்லாயிடும், அதுக்கப்புறம் நீங்கள் கிளைம் பண்ண முடியாது. அதனால் ப்ரீமியம்ங்கிறது நீங்கள் கட்டிக்கிட்டே இருக்கணும் ரெகுலராக. சப்போஸ் ஏதாவது உங்களுக்கு வந்து ஒரு எமர்ஜென்சி ஃபேமிலியில் உங்களால் வந்து ப்ரீமியம் கட்ட முடியலைங்கிற பட்சத்தில் அந்த சமயத்தில் இதை அவாய்ட் பண்ணணும்னா இந்த வெய்வர் ஆஃப் ப்ரீமியம்ங்கிற ரைடரை வந்து நீங்கள் எடுக்கணும்.
இதே மாதிரி ஒரு சில ரைடர்ஸ் இருக்குது. வேறு என்னென்னா கிரிட்டிக்கல் இல்னஸ்னு சொல்லுவாங்க. அவங்க ஒரு லிஸ்ட் ஆஃப் டிசீசஸ் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி ஏதாவது டிசீசஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து அப் ஃப்ரண்ட்டாக வந்து ஒரு பைசா வந்து கொடுப்பாங்க. இது வந்து நம்மளால் யாராலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. உங்களுக்கு தேவைப்படும்னு தோணுச்சுன்னா இதுக்கும் வந்து என்னென்னா இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு ரைடர்ஸ் எடுக்கிறப்போ அதுக்கு வந்து ஒரு 50 ரூபா 100 ரூபா அந்த மாதிரி உங்கள் ப்ரீமியமில் வந்து பைசா வந்து ஏறிக்கிட்டே போகும். அதையும் நீங்கள் வந்து யோசிச்சுக்கணும். உங்களுக்கு எவ்வளோ முடியும்னு நீங்கள் யோசிக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணலாம். 3வது வந்து பார்த்தீங்கன்னா கேன்சர் கவர்னு ஒன்று இருக்குது. இப்போ ஏதாவது அவங்களும் இதுலேயும் ஒரு லிஸ்ட் ஆஃப் கேன்சர்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. கேன்சர் இந்த டைப் ஆஃப் கேன்சர்லாம் வந்துச்சுன்னா அவங்க வந்து உங்களுக்கு ஒரு பைசா கொடுப்பாங்க. 10 லட்சமோ 20 லட்சமோ அது நீங்கள் கட்டுற பாலிசியை பொறுத்து, நீங்கள் கட்டுற ப்ரீமியம் பொறுத்து அந்த பைசாவை உங்களுக்கு வந்து டிடக்ட் ஆச்சுன்னா நீங்கள் எல்லா ப்ரூஃபும் சப்மிட் பண்ணி எல்லாம் வேலிடாக இருக்குன்னா அவங்க வந்து அந்த பைசாவை உங்களுக்கு கொடுத்துருவாங்க. நார்மல் டேர்ம் இன்சூரன்ஸுங்கிறப்போ உங்களுக்கு ஃபைனலாக வந்து உங்கள் டிபெண்டன்ஸுக்கு தான் போகும். இந்த இதில் வந்து இந்த ரைடர்ஸ்னு ஆட் பண்ணுறப்போ இந்த மாதிரி லைஃப் ஸ்டைலில் ஏதாவது ஒரு ஈவெண்ட்ஸ் நடக்குது, இந்த மாதிரி அவங்க சொல்கிற ஈவெண்ட்டில் ஏதாவது ஒரு ஈவெண்ட் நடக்குதுங்கிற பட்சத்தில் ஒரு சின்ன அமௌண்ட் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. அது உங்களுக்கு அந்த சமயத்தில் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசியில் வேறு என்ன எனக்கு தெரியணும். ஸோ இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசி செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோன்னு ஒன்று இருக்கும். அப்படின்னா என்னென்னா இந்த கிளைம்ஸ்னால் என்ன, நம்ம ஏதாவது இல்லைங்கிற பட்சத்தில் நம்ம டிபெண்டன்ஸுக்கு போகுமா, அப்படி இல்லைன்னா ஏதாவது இந்த ரைடர்ஸ் ஆட் பண்ணோன்னா அந்த ரைடர்ஸில் ஏதாவது வந்து நமக்கு அந்த ஈவெண்ட் வந்துச்சுங்கிற பட்சத்தில் அது வந்து பைசா கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி கிளைம்ஸ் எல்லாம் எவ்வளோ அந்த கம்பெனி வந்து செட்டில் பண்ணியிருக்கு, எவ்வளோ வந்து பைசாவை வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்கிறது தெரிஞ்சுக்கிறது அந்த கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோங்கிறது. எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனிக்கும் இந்த கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோங்கிறது கொடுப்பாங்க. அது வந்து 98% இருந்துச்சுன்னா பெட்டர். கொடுக்குற 100 கிளைமில் 98 பாலிசியை வந்து அவங்க அப்ரூவ் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். 1-2 வந்து யாராவது தப்பாக கொடுத்துருக்கலாம், இல்லை வந்து அவங்க சொல்கிற க்ரைட்டீரியா மீட் பண்ணாமல் இருந்திருக்கலாம், அதனால கொடுக்காம இருப்பாங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோங்கிறது எவ்வளோ அதிகமாக இருக்கோ அதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தோம்னா ஏஎம், அந்த ஆசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட். இப்போ அது எவ்வளோ பெரிய கம்பெனிங்கிறது, இது வந்து என்னென்னா உங்களோட நம்பிக்கை தான். ஒரு சில இடத்துல வந்து HDFC வந்து பெரிய கம்பெனின்னு சொல்லுவாங்க, ஒரு சிலர் ICICI பெரிய கம்பெனின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு யார் மேலே நம்பிக்கை இருக்குங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. அதில் ஒன் ஆஃப் த ரெஃபரன்ஸுக்கு இந்த ஏஎம்ங்கிறத மட்டும் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த டேர்ம் இன்சூரன்ஸுங்கிறது யாருக்கு ரொம்ப அவசியம், யாருக்கு தேவையில்லை. ஸோ ஃபஸ்ட்டு யாருக்கு ரொம்ப அவசியங்கிறத பார்த்துடலாம். ஸோ இப்போ நீங்கள் மட்டும்தான் சம்பாதிக்கிறீங்க உங்கள் ஃபேமிலியில், நீங்கள் மட்டும்தான் உங்களை நம்பி தான் வந்து ஃபேமிலியாக இருக்காங்க, உங்கள் சேலரி வச்சு தான் இருக்காங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து கண்டிப்பாக அந்த டேர்ம் இன்சூரன்ஸுங்கிறது எடுக்கிறதுக்கு யோசிக்கணும். முடிஞ்ச வரைக்கும் எடுக்கிறதுக்கு பாருங்கள். யாருக்கு தேவையில்லை, ஸோ ஆல்ரெடி வந்து 2-3 பேர் உங்கள் வீட்டில் வந்து ஏர்ன் பண்ணுறாங்க, ஆல்ரெடி வந்து ஓரளவுக்கு நீங்கள் சொத்து சேர்த்து வச்சுட்டீங்கிற பட்சத்தில் உங்களுக்கு இது வந்து ஆப்ஷனாக வச்சுக்கோங்க. பெட்டர் எடுத்துக்கிறது நல்லது தான். ப்ரீமியம் வந்து எப்படியும் கம்மியாக தான் இருக்க போகுது. நீங்கள் இதெல்லாம் வந்து யோசிச்சுட்டு ஒரு கன்சல்டேஷன் வந்து யார்ட்டையாவது வந்து ஒரு அட்வைசர்கிட்ட பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுங்கள். இது வந்து உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, புதுசாக ஏதாவது கற்றுக்கிட்டீங்கன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா லைக் பண்ணுங்கள். யாருக்கு இந்த வீடியோ யூஸ் ஆகணும்னு உங்களுக்கு தோணுதோ அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நான் அந்த மாதிரி பேசுகிறேன், உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி வீடியோஸ் கண்டினியூஸாக நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானில் வந்து ஆளுங்கிறத எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ நாளைக்கு நான் உங்களுக்கு இன்னொரு நல்ல வீடியோலேருந்து பார்க்குறேன். பை.